வணக்கம் தெரிவித்துக் கொள்வது வெள்ளையன். இன்றைய நவீன உலகத்தில் நாம் உண்ணும் உணவு, உடுத்தும் உடை, இருக்கும் இடம், பயன்படுத்தும் பொருட்கள் வரை அனைத்தும் விளம்பரங்களே இவற்றை நிர்ணயம் செய்கின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட விளம்பரங்களுக்கு அடிமையான ஓர் குடும்பத்தில் நடக்கும் நிகழ்வுகளை நகைச்சுவையாக உங்கள் கண்முன். டே மகனே, எந்தரா காலையில மணி 5 ஆச்சு, இன்னும் உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருக்க. ஏதோ இன்டர்வியூ இருக்கு அது இருக்குன்னா போய் எந்திரிச்சு முதல்ல பல விளக்குற வேலையை பாரு. இருப்பா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறேன். எந்தரா போய் பல விளக்குற வேலையை பாரு, கிளம்பு. ஆடு மாதிரிலாம் என்ன பல்லாப்பா விளக்குது, போப்பா. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? உப்பா? ஆமா, கோல்கேட் ஆக்டிவ் சால்ட்ல உப்பு இருக்கு. அட நீங்க வேற, இவன் வாயில அடிக்கிற கப்ப பார்த்தா இவன் வீட்ல கூட உப்பு இருக்காது போல. இவன் டூத் பேஸ்ட்ல எல்லாம் எங்க உப்பு இருக்க போகுது? கோல்கேட் ஆக்டிவ் சால்ட்ல உப்பு இருக்கு. இதோட ஜெர்ம் ஃபைட்டிங் ஃபார்முலா பற்கள்ல ஒட்டி இருக்கும் கிருமிகளை அழிக்க உதவும். இனி நீங்களும் பெறலாம் ஃபாரி ஃப்ரீ ஸ்மைல். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயமுறா. பா எங்கப்பா குளிக்கலான்னு போனா சோப்பு இல்ல, கடைக்கு போய் ஒண்ணு வாங்கிட்டு வந்துரு. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? எங்கடா இன்னும் ஆளக்கானா? சோப்பு வாங்க போனியா இல்ல ஏதோ தயாரிக்கு போனியாடா? எப்பா நீ தானப்பா ஓட சொன்ன, இப்பதான் சங்கராபுரம் வரைக்கும் வந்திருக்கேன். அட முட்டா பயல, அச்சமில்லை ஓடுனா அம்மாம் சோப் வாங்கிட்டு வான்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? வர வர இந்த விளம்பரத்தை பாத்துட்டு நீ பண்ற அலப்பற தாங்க முடியலப்பா. வாங்கிட்டு வரேன், வை. ஒரு வழியா குளிச்சிட்டேன், இப்ப என்ன ட்ரெஸ் பா போடுறது? அதிகாரி வர்றப்ப ஷலிட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? எங்க மிஸ்டர், அதிகாரின்னு சொன்னது என்னத்தான் சொல். லெப்ட்ல சலிட் அடிக்கணும்னு எந்த அதிகாரி சொல்லி கொடுத்தான்? நான் சொல்லிட்டேன். எங்க ட்ரெஸ்ஸ போட்டு வாடானா இன்னும் ஆளை காணோம். டேய் என்னடா துண்ட கட்டிட்டு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்க? அதுவும் ராமராஜன் போட்டோவுக்கு. நீங்க தானப்பா சொன்னீங்க சல்யூட் ராம்ராஜுக்கு சல்யூட். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். டேய் வேட்டி சட்டைக்காக அந்த விளம்பரத்தை சொன்னேன்டா. உயிரம் வாங்காதடா, வேட்டி சட்டை போட்டு சீக்கிரம் வாட. 4 தலைமுறையா அந்த ஒரே வேட்டியை மாத்தி கட்டுறீங்களே, நீங்க உழைக்கவே இல்லையா? ஒரு வேஸ்டியாக கூட சம்பாதிக்கலையா? நீங்க இந்தியாவில வாடுறதே தப்பு. இந்தா இது எடுத்து போய் அடுப்பு போடுற. டேய் வாடா, உங்க அம்மா வேற சமையல்ன்ற பேர்ல ஏதோ ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கா, வந்து சாப்பிடற வேலை பாரு. கம்மஞ்சோறு கத்திரிக்காய் கூட்டு இருக்கு, நேத்து வச்ச மீன் குழம்பு இங்கே இருக்கு, கேப்பக்களி குச்சிக்காரு வாடும் இருக்கு, சாமச்சோறு சனம்பு கீரை பருப்பும் இருக்கு, பொரிச்ச பாத்து முட்டை வாசம். மா அந்த சாம்பார் கொஞ்சம் ஊத்துமா. மா சாம்பார்னு சொன்ன, வெறும் மண்ணா இருக்கு. மணல் மணலாய் ஜிஆர்பி நெய், மனம் மகிழும் தீபாவளி. அம்மா அதான் இந்த நெய் மண்ணா இருக்குல்ல, வேற நெய் எடுத்து ஊத்துமா. நெய் 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 இதுதான் அசல் நெய், நெய் 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 இது உதய கிருஷ்ணா நெய். பிரமாணம், கவிதை. நடுநடுல மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். படி. நெய் 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 இதுதான் அசல் நெய். பாட்டாக படிச்சிட்டியா? முதல்ல கண்மணி சொன்னல, இந்த பொன்மணி போட்டு. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. பறந்தடிச்சு கொல்லுங்கடா. ஐயோ எனக்கு சாப்பாடே வேணாம், ஒரு டீ மட்டும் கொடுங்க போதும். டேய் மகனே இருடா, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். அப்பா என்னப்பா டீல பிரியாணி வாசனை அடிக்குது? இதுல துளசி, இஞ்சி, அதி அதிமதுரம் மாதிரி 5 ஆயுர்வேத பொருட்கள் இருக்கு. ஏண்டா
இது நியாயமாடா உனக்கு? ஏன்டா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்ற? த்ரீ ரோசஸ் நேச்சுரல் கேர் இப்போது 10 ரூபாயில். ஐயோ ஆளை விடுங்கடா சாமி, நான் இன்டர்வியூக்காவது கிளம்புறேன். டேய் மகனே இதுடா போவ? எப்படியும் இதுக்கும் நீ ஏதோ ஒரு விளம்பரத்தை பார்த்து புக் பண்ணிருப்ப, நீ ஏன் சொல்லு. கூப்பிட்டீங்களா? சொன்ன இடத்துக்கு வரும், சொன்ன இடத்துக்கு போகும். டோர் ஸ்டெப் பிக்கப். ஆட்டோனா ஓலா ஆட்டோ தான். தம்பி போலாமா? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். இந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினில்ல, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்? அண்ணா வீட்டுலதான் விளம்பரத்தை பார்த்து என்ன கொலையா கொல்றாங்க. நீங்களாவது என்ன இந்த கள்ளக்குறிச்சியில விட்டுருங்கண்ணே, நான் இன்டர்வியூக்காச்சும் போறேன். சார் எனக்கு வேலை கிடைச்சதுன்னு நம்பவே முடியல சார். சார் ஒரே ஒரு டவுட், நம்ம கம்பெனில ஒர்க் பிரஷர் ஜாஸ்தியா? ஒர்க் பிரஷரா? ஒர்க் பிரஷர்ல இல்லவே இல்ல, நீங்க ஜாலியா இருக்கலாம். நான் கம்பெனில ஜாயின் பண்றப்ப எனக்கு 5 LPA கொடுத்துருக்கீங்க. என்னோட அடுத்த இன்கிரிமெண்ட்ல எவ்வளவு கொடுப்பீங்க சார்? 50 LPA. நல்லா ஒர்க் பண்ணா அடுத்த இன்கிரிமெண்ட் 50 LPA வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க. சார் நம்ம கம்பெனில மேனேஜர்ஸ்லாம் ஸ்ட்ரிக்ட்னு சொல்லிக்கிறாங்க. என்னோட மேனேஜர் எப்படி சார், ஸ்ட்ரிக்டா இருப்பாரா? ஸ்ட்ரிக்டா? நீங்க மேனேஜர் கிட்ட போய் நில்லுங்க, அவர் உங்க குழந்தை மாதிரி கையில எடுத்து வச்சு கொஞ்சுவாரு. இந்த டாக்குமெண்ட்ல வந்துட்டு 8:30 ஆபீஸ் வரணும்னு போட்டிருக்கீங்க. பட் நான் ரிட்டர்ன் டெய்லி எப்ப போவேங்கிற டைம் சொல்லவே இல்லை. 5:30 தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்களா? உனக்கு எப்போ ஒர்க் முடியுதோ அப்ப நீங்க கிளம்பிக்கலாம். மறுபடியும் சொல்றேன், எப்போ ஒர்க் முடியுதோ அப்ப நீங்க கிளம்பிக்கலாம். லாஸ்டா ஒரே ஒரு டவுட், சில கம்பெனிலாம் வீக்கெண்ட் சப்போர்ட்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ரொம்ப தொலை பண்றாங்க. நம்ம கம்பெனில வீக்கெண்ட் சப்போர்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா சார்? வாழாவும் வாழ்க்கைய வாழவேன்னு வந்ததுதான் சாட்டர்டே சண்டே. அப்புறம் இருக்கிற ஆபீஸ் வரீங்க, போங்க பெசினர் பீச் போங்க, மெரினா பீச் கூட்டு போய் கொண்டாடு. எப்பா ஒரு வழியா இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன். ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போனா நல்லா இருக்கும். அவர்கிட்ட கேட்போம் அவருக்கு என்ன சாக்லேட் வேணும். ஹலோ அப்பா, இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன்ப்பா, உனக்கு என்ன சாக்லேட் பா வேணும்? Close your eyes and miss me. Kiss me. Close your eyes. முதல்ல உங்களை க்ளோஸ் பண்ற இருங்க. அம்மா அப்பாக்காக ஆசை ஆசையா டேரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். எங்கம்மா அப்பா? அடிக்கிற வெயிலுக்கு நீ அலைஞ்சு தெரிஞ்சு வந்திருக்கேன்னு உங்க அப்பா உனக்கு தயிர் வாங்க போயிருக்காரா? ஐயோ அவரையா? அவரை ஏமா தயிர் வாங்க அனுப்புன? ஆல்ரெடி வீட்டுல 14 மாடு இருக்குமா, இப்ப 15வது மாடையும் கூட்டு வருவாருமா. காலையில முதல் பால் கண்ணுக்குட்டிக்குதான். இப்படி நாங்களே நேரடியா மாட்டை பாத்துக்கிறதால மாட்டுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனையானாலும் உடனே என் கண்ணுல பட்டுடும். இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம். இதுக்கு மேல என்னங்க வேணும்? நலம் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து ஆரோக்கியா மில்க், அன்புடன் ஆரோக்கியா தயிர். டேய் மகனே, ஹெர்ட்ஸ் அண்ட் கர்ட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. என்ன வெயிலு, ஒரு ஏசி வாங்கினா நல்லா இருக்கும்பா. உங்கள் சத்யாவில் குழு குழு ஏசி ஆஃபர். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல். டிவி வாங்கணும் மாமா, ஃப்ரிட்ஜ் வாங்கணும், கிரைண்டர் வாங்கணும் மாமா, மிக்ஸி வாங்கணும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மொபைல் போன் வாங்கணும், புது ஏசி வாங்கணும். அதுக்கு முதல்ல நீ சம்பளம் வாங்கணும்டா. மா அந்த டிவியை கொஞ்சம் போடுமா பாப்போம். கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா சொல்லுங்கம்மா. சரிங்க மாமா. இந்த 40% எனக்காக இல்லம்மா, ஆமா மாமா. உங்க பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்ச சொத்துமா. ஆமா மாமா. கொஞ்சம் அசந்தம்னா கைமீறி போயிருமா. ஆமா மாமா.
என்னடா அது மண்டையில காயம்? நல்லபடியில அடிச்சுக்கிட்டாரு அத்தை. அவர்தான் அத்தை சொல்லிட்டு இருந்தாரு. உனக்கு பக்கத்துல நின்னாலே காது கேட்காது. கிச்சன்ல அங்க நிக்கிறவ இங்க என்ன பேசுறான்னு அப்படியே காதை தீட்டி வச்சுட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியாக்கா? இல்ல மாமா. மா அப்பா விளம்பரம் பார்த்து கொள்றாரு, நீ சீரியல் பார்த்து கொள்ற. அந்த கிரிக்கெட் வைமா. வீட்டுல திங்கறதுக்கு ஸ்கோர் இருக்காடா? இல்லீங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? எப்பா வேணாம். இந்த மனுஷன் கிட்ட கேட்டா டிவிக்கு ஒரு விளம்பரத்தை சொல்லுவாரு. நம்ம அம்மா கிட்டே கேட்டுருவோம். மா எப்படிமா நம்ம டிவி இவ்ளோ கிளாரிட்டியா இருக்கு? அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம். அந்த காலம் அது 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 நம் வசந்தன் கோ காலம். இவருக்கு ஒரு காலம் வர மாட்டேங்குது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சற்று முன் கிடைத்த தகவலின்படி தொலைக்காட்சிகளில் விளம்பரம் ஒளிபரப்பு செய்வதை தடை செய்யப்பட்டுள்ளது. நன்றி. மகனே, அப்பாக்கு நெஞ்சொலி வந்துருச்சுடா, உடனே ஹாஸ்பிட்டல் தூக்குடா. எந்த ஹாஸ்பிட்டலுமா போலாம்? உங்கள் இதயம் எங்கள் பாதுகாப்பில். மெட்வே ஹார்ட் இன்ஸ்டிடியூட், கோடம்பாக்கம், சென்னை. நாங்க இருக்கோம், நீங்க இருப்பீங்க. என் புருஷன் இருப்பானா? அப்பா உடனே தூக்குடா. என்னடா பண்ற? சீக்கிரம் தூக்குடா. ஐயோ நெஞ்சு வலி தாங்கல. வா கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? நல்லா ஆயிடுச்சு. நல்ல வேலை, நீ ஒண்ணும் செய்யல. யூ வெல்கம். எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. ஈட் 5 ஸ்டார், டூ நதிங். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச போடலாம். சரி, நைட் ஆயிடுச்சு, தூங்க போலாமா? சரி, அந்த குட் நைட்ட போடு. தூக்கத்திற்கு கண்பட விடமாட்டே. கொசுவை விரட்டும் புகையை பரப்பாமல். எனவே தூக்கத்திற்கு கண்படாது குட் நைட் லிக்விட். எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு. விளம்பரங்களை வைத்து தேவைகளை உருவாக்காமல் தேவைக்கேற்ப விளம்பரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.